உடும்பூர் சொல்லுவாங்க. ஆந்திரா மாநிலம். மலையும் காடுகளும் சேர்ந்த வனப்பகுதி. பார்த்தீங்கன்னா நாகன் தத்தை வேடுவர் குலத்தில் பிறந்தவங்க. வேடுவர் குலத்தில் பிறந்தவங்க. அந்த நாகன் பார்த்திங்கன்னா அந்த வேடுவர் குலத்துக்கு தலைவராக இருப்பார். திருமணமாகி வெகு காலமாகி அவங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை. அங்கே சுற்றி இருக்கிற அந்த காட்டுவாசி கிராமத்தில் அங்கே கூடியிருக்கிற எல்லா குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது நாகனுக்கும் தத்தைக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் கடவுள் அருளால் அவங்க குலதெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு காவடியெல்லாம் எடுத்து முருகப்பெருமானை வேண்டிக்கிறாங்க. அந்த இறைவன் அருளால் அவங்களுக்கு தத்தை கருவிட்டுறாங்க. அந்த அம்மா அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா ரொம்ப திருமணமாகி வெகு காலம் குழந்தை இல்லாமல் பிறந்த அந்த குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தோடனே 1000 தான் இருந்தாலும் காட்டுக்கு அவர் ராஜா அல்லவா, ஒரு இளவரசன் பிறந்தானோடனே அந்த காட்டு கிராம மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே தேவராட்டின்னு ஒரு மூதாட்டி வரும். அவங்க எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் அவங்கள தான் முதல்ல முன்னிறுத்தி கூப்பிடுவாங்க. அப்போ என்னப்பா அவனுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குப்பா, இந்த குழந்தை இந்த குழந்தையால் உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது அப்படின்ட்டு அப்பயே தேவராட்டி அவங்க குறி சொல்கிறவங்க. அவங்க அப்பயே அந்த நாகனை வாழ்த்துறாங்க.